பிரதமர் நரேந்திர மோடி 8 சிறுத்தைகளை ஆப்பிரிக்காவில் உள்ள நமீபியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு செப்டம்பர் 17 அன்னைக்கு கடந்த 2022 நம்ம இந்தியாவில் விட்டாங்க அப்படின்ற செய்தி வெளியானதுலேருந்தே நிறைய குழப்பங்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. சிறுத்தை தான் ஏற்கனவே இங்கே இருக்கே, அப்பப்போ சிறுத்தைகள் மனிதர்களை தாக்குச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு புதுசாக மறுபடியும் வெளியிலேருந்து வாங்கி கொண்டு வந்து சிறுத்தைகளை உள்ள விடணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறுத்தைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த சிறுத்தைகள் வேற, இப்போ வாங்கிட்டு வரப்பட்டிருக்கிற உயிரினம் வேற. அது என்னன்னு பார்ப்போம். அதோட இன்னொரு கேள்வி வரும், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து ஒரு உயிரினத்தை புதுசாக வாங்கி கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் விடணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதோட விடையும் இந்த உயிரினத்தை வெளிநாட்டிலேருந்து வாங்கணும்னு முடிவு பண்ணதுலேருந்து, இது இப்போ முடிவு பண்ணப்பட்டதில்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிவு பண்ணப்பட்டது. அப்படி முடிவு பண்ணதுலேருந்தே அந்த உயிரினத்தை நான் கண்டிப்பாக ஈரான் கிட்டேருந்து மட்டும் தான் வாங்குவேன், வேற எந்த நாட்டில் அது இருந்தாலும் அங்கேருந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்தியா அதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்துச்சு. ஆனால் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி இதை நான் இந்தியாவுக்கு தரவே மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. ஏன் 2022 அப்படி வாங்கிட்டு வந்து விடப்பட்ட இந்த 8 உயிரினங்களோட இப்போதைய நிலை என்ன அப்படின்றதையும் சேர்த்து இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹரிஹரசின்னா. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த செய்தி வெளியானப்பவே இந்த குழப்பத்துக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக நான் இப்போ ஸ்ட்ரீட் லைட் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்பேன். இப்போது இன்னும் அந்த குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனாலையும் இப்போ அதோட நிலை என்ன, அந்த உயிரினங்களோட நிலை இப்போதைக்கு என்னன்ற நியூ அப்டேட்ஸ் நிறையா வந்துகிட்டு இருக்குது. அதையும் நமக்கு நிறைய பேர் அனுப்பி அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலேயும் தான் இப்போதைக்கு இந்த காணொலி. முதல்ல இந்த சிறுத்தையோட பேர் குழப்பத்தை தீர்த்துருவோம். பொதுவாக பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பெரிய பூனை இனங்கள் அப்படின்ட்டு. புலி, சிங்கம் இதெல்லாம் அதுக்குள்ளே தான் வரும். அதில் நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய பெரிய பூனை இனங்கள் எதுன்னு பார்த்தோம்னா பெங்கால் டைகர், வங்க புலி, அப்புறம் ஏசியன் லயன், ஆசிய சிங்கம், அப்புறம் இந்திய சிறுத்தை அப்படின்னு சொல்லப்படுற இந்தியன் லெப்பர்டு. இதுதான் நம்ம இந்தியாவில் உள்ள சிறுத்தை இனம். அடிக்கடி செய்திகள் நம்ம கேள்விப்படுற சிறுத்தை இனம். அடுத்து நான் அதை விளக்கமாக சொல்கிறேன். அடுத்தது ஸ்னோ லெப்பர்ட், அடுத்தது கிளவுடட் லெப்பர்ட், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பெரிய பூனை இனங்கள் இந்தியாவில் இப்போ இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த எண்ணிக்கை 6 இருந்துச்சு. அதில் ஒரு இனம் தான் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. அதை தான் நாம் இப்போ வெளிநாட்டிலேருந்து வாங்கி கொண்டு வந்து விட்டுருக்கோம். அதுக்கு பேர் சீட்டா, அதாவது சிவிங்கி புலி அப்படின்றத அதோட தமிழ் பெயர். ஃபோட்டோவும் பக்கத்தில் காட்டுறேன், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பாருங்க. சமீபத்தில் இந்த சிவிங்கி புலியை பற்றி நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன், சீட்டாவை பற்றி. அதில் கூட இந்த சிவிங்கி புலி உலகத்தில் இது வரைக்கும் எந்த மனுஷனையும் தாக்குனதே இல்லை, மனிதனோட மரணத்துக்கு இது காரணமாக இருந்ததே இல்லைன்னு நான் சொன்னோன்னே, தெரிஞ்சால் மட்டும் பேசு, நம்ம ஊரில் எத்தனை தடவை இந்த சிறுத்தை பாதிப்பு ஏற்பட்டுருக்கு தெரியுமா, சிறுத்தை மனிதர்களை தாக்கி கொண்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. இப்போ தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. அது சிறுத்தை, நான் சொன்னது சிவிங்கி புலி. இந்த சிவிங்கி புலியால் இது வரைக்கும் மனிதர்கள் மரணம் இருந்ததே இல்லை உலகம் முழுக்க. சரி, இப்போ இந்த வரலாற்று தகவலுக்கு வருவோம். இந்த சிவிங்கி புலியை வெளிநாட்டிலேருந்து இந்தியா வாங்கணும் முடிவு பண்ணதுக்கு காரணம், இந்தியாவில் ஏற்கனவே அது அழிஞ்சு போச்சு, அதை திரும்ப கொண்டு வந்து விடணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது அழிஞ்சு போகலை, அழிக்கப்பட்டுச்சு. மனிதனாலேயே முழுக்க வேட்டையாடி அழிக்கப்பட்டுச்சு. அது ஒரு கொடூரமான வரலாற்று தகவல். அதை பற்றி பார்த்துருவோம். இந்தியாவில் ஒரு காலத்தில் இந்த சிவிங்கி புலி இந்தியா முழுக்க பரவி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டோட திருநெல்வேலி முழுக்க கூட இந்த சீட்டா பரவி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அது அதிகமாக பெருகி இருந்துச்சு ஒரு காலத்தில். நம்ம நாட்டில் வாழ்ந்த மன்னர்கள் இந்த சிவிங்கி புலியை பழக்கப்படுத்தி அவங்க வேட்டைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ நாயெல்லாம் வேட்டைக்கு கூட்டு போகிறோம்ல, அதே மாதிரி இந்த சிவிங்கி புலி மான்களை வேகமாக துரத்தி ரொம்ப சுலபத்தில் வேட்டையாடும். அதனால் மான் வேட்டைக்காக இங்கே வாழ்ந்த இந்தியாவில் வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் அந்த சிவிங்கி புலியை அவங்களே வளர்த்தாங்க. ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படின்ற மன்னர் தான் இந்தியாவில் முதல் முறையாக சிவிங்கி புலியை வேட்டைக்கு வளர்க்கலாம் அப்படின்றத அறிமுகப்படுத்துறாரு. 1351 1388 வரைக்கும் அவர் தான் முதல்ல இந்த சிவிங்கி புலிகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படைப்பிரிவுகளில் யானை, குதிரை எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அக்பரோட படையில் கூட 1000 சிவிங்கி புலிகள் கிட்ட இருந்ததா சொல்லப்படுது. இப்படி ஆரம்ப காலத்தில் நம்ம மன்னர்கள் மற்ற உயிரினங்களை, மானை, முயலை, இந்த மாதிரி உயிரினங்களை வேட்டையாடுறதுக்கு இந்த சிவிங்கி புலியை பயன்படுத்திட்டு இருந்துட்டு காலப்போக்கில் என்ன நினைச்சாங்களோ தெரியல, கடைசியில் இந்த சிவிங்கி புலியே வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்டையாடி கொண்டு அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுக்க பல்லாயிரக்கணக்கில் பெருகி இருந்த இந்த சிவிங்கி புலியோட எண்ணிக்கை, மன்னர்கள் அதை தொடர்ச்சியாக வேட்டையாட 1799 கணக்கெடுப்பின்படி வெறும் 230 அப்படின்ற அளவுக்கு அதோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா 1948 மறுபடியும் ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அந்த கணக்கெடுப்பில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்தியா முழுக்க மொத்தமே இந்த சிவிங்கி புலிகளோட எண்ணிக்கை வெறும் 3 தான் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஏன் அந்த 3 மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை கணக்கு எடுத்துக்கிட்டு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுவானேன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் மத்திய பகுதியை, இந்தியாவோட மத்திய பகுதியை ஆண்ட மகாராஜா பிரதாப் சிங் அப்படின்ற ஒரு மன்னர் அந்த 3ஐயுமே தன்னோட துப்பாக்கியால் சுட்டு கொன்று ரொம்ப கம்பீரமாக அதுக்கு பக்கத்தில் இன்னும் போஸ் கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோ தான் இது. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழிச்சு 1951 இந்தியாவோட ஒரு வனப்பகுதியில் ஒரே ஒரு சிவிங்கி புலியை மக்கள் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் சிவிங்கி புலி பார்க்கப்படவே இல்லை.
அப்புறம் 1952 இந்தியா முழுக்க சிவிங்கி புலிகளோட இனம் சுத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது. அப்புறம் 1955 ஆந்திராவோட வனவிலங்கு வாரியம் மனிதர்களால் நம்மளாலேயே நம்ம இந்தியா முழுக்க இருந்த ஒரு உயிரினத்தை முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. அந்த உயிரினத்தை நாமளே அந்த தவறை சரி பண்ணுற நோக்கத்தோட நாமளே அதை திரும்ப இங்கே ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அதை அவங்க திரும்ப கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்தியாவோட உணவு சங்கிலியே நிறைய மாறுபட்டுருச்சு. சீட்டா இங்கே இருந்தப்ப, சிவிங்கி புலி இருந்தப்ப மான்களோட எண்ணிக்கை இருந்த அளவை விட இப்போ அதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரு உணவு சங்கிலியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரினத்தோட தொடர்பு அருந்து போச்சு அப்படின்னா அதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா உயிரினங்களையுமே பாதிக்கும். அப்படிப்பட்ட நிறைய பாதிப்புகளை இங்கே கண்கூடா வனப்பகுதிகளில் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காரணங்களால் அதை திரும்ப கொண்டு வந்து விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த இறை விலங்குகளை, மான் மாதிரியான இறை விலங்குகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக பெருகிறத கட்டுக்குள்ள வைக்கும் அப்படின்றதும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சீட்டாக்கள் அந்த சவானா பகுதிகளில் ஆப்பிரிக்காவில் நல்ல கிரேஸ்லேண்ட்ஸில் புல்வெளிகளில் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம். அந்த மாதிரி பகுதிகள் இந்தியாவிலையும் ஒரு சில இடங்களில் இருக்குது. அங்கே வாழ்ந்த உயிரினம் தான் இந்த சிவிங்கி புலிகள். அதனால் அதை திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டால் அதோட பல்லுயிர் சூழல் திரும்ப பாதுகாக்கப்படும் அப்படின்றதும் ஒரு காரணம். இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான காரணம், இதை மறுபடியும் கொண்டு வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது வெளிநாட்டிலேருந்து நிறைய பார்வையாளர்கள் இருக்கும், நிறைய டூரிஸ்ட்டை இருக்கும். இந்தியாவிலேருந்துமே நிறைய டூரிஸ்ட் அதை பார்க்க போவாங்க. அப்படிங்கும்போது பொருளாதாரமும் வளரும், உள்ளூர் மக்களோட பொருளாதாரமும் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற காரணங்கள்லாம் முன் வச்சு தான் அதை திரும்ப கொண்டு வந்து இங்கே விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை வாங்கி கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் எங்கேருந்து வாங்கலாம், எந்த நாட்டுக்கிட்டேருந்து அதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ தான் இந்தியா ஈரானை சூஸ் பண்ணுது. அதுவும் ஈரான் கிட்டேருந்து மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்குது. ஏன்னா இந்த யானைகளில் உங்களுக்கு தெரியும், ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை அப்படின்ற 2 இனம் இருக்குது. ரெண்டுமே பார்க்குறதுக்கே வித்தியாசம் தெரியும். அந்தளவுக்கு ஆப்பிரிக்க யானையோட காதெல்லாம் பெருசாக இருக்கும், உருவம் ரொம்ப பெருசாக இருக்கும், டஸ்க்கு பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஆசிய யானை கொஞ்சம் அளவில் சின்னதாக இருக்கும், காது சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு 2 வகை இருக்குது. இதே மாதிரியே சீட்டாவிலையும் சில வகைகள் உண்டு. இதில் ஆப்பிரிக்க சிவிங்கி புலின்னு ஒரு வகை இருக்குது, ஆசிய சிவிங்கி புலின்னு ஒரு வகை இருக்குது. அதில் அந்த ஆசிய சிவிங்கி புலி தான் இந்தியாவில் வாழ்ந்த சிவிங்கி புலி. இதை இந்திய சிவிங்கி புலின்னு சொல்லலாம். இதில் மரபணு ரீதியாக நிறைய மாறுபாடுகள் இருக்கும். அந்த மரபணு மாறுபட்ட உயிரினங்களை கொண்டு வந்து இங்கே விட்டோம் அப்படின்னா, அதுங்களுக்கு பழக்கம் இல்லாத நிலத்தில் விட்டோம் அப்படின்னா நிறைய பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால இந்தியாவில் என்ன சிவிங்கி புலி வகைகள் இருந்துச்சோ அதே சிவிங்கி புலி வகையை தான் திரும்ப கொண்டு வந்து விடணும். அதாவது ஆசிய சிவிங்கி புலி வகையை தான் கொண்டு வந்து விடணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. அதுக்கு எந்த நாட்டில் இப்போ ஆசிய சிவிங்கி புலி வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஈரானில் மட்டும்தான் அது இருக்குது அப்படின்றது தெரியப்படுது. அதனால் 1970 இந்தியா ஈரானை போய் அணுகுது. ஆரம்பத்தில் ஈரானும் அதுக்கு ஒத்துக்குச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே இருந்த உள்நாட்டு கலவரத்தால் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. அதுக்கப்புறம் இதை பற்றி அவங்க பெருசாக பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுறாங்க. இந்தியா கேட்டு பார்க்கும்போது அவங்க அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. அப்புறம் இந்தியா என்ன கேட்குதுன்னா, நீங்கள் பல சீட்டாக்கள்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரே ஒரு சிவிங்கி புலியை மட்டும் கொடுங்க, நாங்கள் அதுலேருந்து மரபணுக்களை எடுத்து செல்ஸ் எடுத்து நாங்கள் க்ளோன் பண்ணி மற்றதை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு கேட்குது. அதுக்கும் ஈரான் செவி சாய்க்கலை. இப்படி ஈரான் மறுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஏசியா சிறுத்தை இப்போதைக்கு உலகத்தில் ஈரானில் மட்டும்தான் இருக்குது. அங்கேயுமே அளவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட வாழ்விட சூழல் சுத்தமாக கெட்டு போனதுனால, இல்லாமல் போனதுனால, உணவு இல்லாமல் போனதுனால அங்கேயுமே அளவில் ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாக தான் இருந்திருக்கு. அதனாலையும் ஈரான் நம்ம இங்கேருந்து கொடுத்தா சரி வராது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு 50லேருந்து 70 ஆசிய சிவிங்கி புலிகள் மட்டும்தான் ஈரானில் இருந்தது அப்படின்றது கணக்கெடுப்பின்படி சொல்லப்படுது. காட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்ற இனம். அது இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா வெறும் 30 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சரியான கணக்கெடுப்பான்னு தெரியல, காட்டுக்குள்ளே இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றலாம் தெரியல. ஆனால் இப்போ அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்றது மட்டும் உண்மை. இப்படி உலகத்திலேயே ஆசிய சிவிங்கி புலி இருக்கக்கூடிய இடமா ஈரான் இருக்குது. அங்கேயுமே அதோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குங்கும் போது அந்த நாடு அதை கொடுக்க யோசிக்க தானே செய்யும். அப்புறம் 2009 இந்தியா அதை எப்படி மறுபடியும் அணுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வெறும் பணத்துக்காகலாம் அதை கொடுக்க வேண்டியதில்லை, உங்கள் நாட்டுக்கு இல்லாத உயிரினங்கள் எதையாவது எங்கள் நாட்டில் கேளுங்க, எங்கள் நாட்டிலேருந்து அந்த உயிரினங்களை உங்களுக்கு தரோம், அதுக்கு பதிலாக நீங்கள் சிவிங்கி புலிகளை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு இதுக்கு ஒத்துக்கிட்ட ஈரான் என்ன பண்ணுதுன்னா, அப்போனா உங்கள்கிட்ட இருக்கிற ஆசிய சிங்கத்தை இங்கே நாங்கள் கொடுக்குற ஒரு சிவிங்கி புலிக்கு ஒரு ஆசிய சிங்கமும் கொடுங்க அப்படின்னு கேட்குது. இந்தியா இதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா ஆசிய சிங்கம்ன்றது ஏற்கனவே இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இங்கேயே அதோட எண்ணிக்கை இன்னும் பெருக்க வேண்டிய தேவை இருக்கும்போது நாம் அதுவும் சிவிங்கி புலின்றது ஆசிய சிங்கத்தை அளவுக்கு ஈடே ஆகாது. அது எடையிலையும் சரி, வேட்டையாடுற குணத்துலையும் சரி, எதுலேயுமே ஈடாகாது. ரொம்ப சின்ன ஒரு உயிரினம். அதுக்கு மாற்றம் நம்ம கொடுக்க முடியாது. அப்போது ஒரு தப்பை சரி பண்ணணும் அப்படின்னு போய் அது இன்னொரு தப்பு செஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு இந்தியா ஆசிய சிங்கத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மறுக்குது. அப்புறம் ஈரான் சரி இதுக்கப்புறம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இந்த பிளானையே அப்படியே கேன்சல் பண்ணுறாங்க. 2010 இந்த ப்ராஜெக்ட் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா
வேறு வழி இல்லாமல் தான் ஆப்பிரிக்காவிலேருந்து சீட்டாக்களை இறக்குமதி பண்ணலாம் அப்படின்ற திட்டத்தை நோக்கி போகிறாங்க. ஆனால் ஆசிய சிவிங்கி புலி வேறு, ஆப்பிரிக்க சிவிங்கி புலி வேறு இல்லையா, அதோட மரபணுவெல்லாம் டோட்டலாக மாறுபடும் இல்லையா, அதனால அதை வாங்கலாமா அப்படின்னு இந்தியா தயங்கும் போது இந்த குழப்பத்துக்கு பதில் அளிக்கிற விதமாக 2009 அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு மரபியல் நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்பிரிக்க சீட்டா இருக்கு இல்லையா சிவிங்கி புலி, அதுலேருந்து பிரிஞ்சது தான் ஆசிய சிவிங்கி புலி, இந்திய சிவிங்கி புலி. அது பிரிஞ்சு வெறும் 5000 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. அந்த 5000 ஆண்டுகள்ன்றது ஒரு ரொம்ப பெரிய காலகட்டம் கிடையாது. அதில் மரபணுவில் பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு உதாரணமாக அவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னா, அதே மாதிரியே ஆப்பிரிக்க சிங்கம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பிரிஞ்சது தான் ஆசிய சிங்கங்களும். அதுங்க ரெண்டும் பிரிஞ்சு எவ்வளோ காலம் ஆகுதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகள் கிட்ட ஆகுது. 5000 எங்கே இருக்குது, 1,00,000 எங்கே இருக்குது. 1,00,000 ஆண்டுகள்ன்றதுனால தான் அதுங்களை பார்க்கும்போதே நமக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது, மரபணுவில் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த சிறுத்தை, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்திய சிறுத்தை, இந்த இந்திய சிறுத்தை ஆப்பிரிக்க சிறுத்தையிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான். அது பிரிஞ்சு 1,69,000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அப்படிங்கும்போது அதுங்களில் மரபணு மாற்றம் அதிகமாக இருக்குது. ஆனால் சிவிங்கி புலி வெறும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பிரிஞ்சு வந்துச்சுன்றதுனால அதில் பெரிய மரபணு மாற்றம் இருக்க போகிறதில்ல. ஸோ தாராளமாக நம்ம ஆப்பிரிக்காவிலேருந்து சிவிங்கி புலிகளை இந்தியா வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு சரின்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு 5 ஆண்டு திட்டமாக ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்படுது. அதில் உலகம் முழுக்க அங்கங்கே வாழக்கூடிய எல்லா சீட்டாக்களையுமே மரபணு ரீதியாக ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த சிவிங்கி புலியும் ஆசியாவில் உள்ள சிவிங்கி புலியும் ரெண்டாக பிரிஞ்சு வெறும் 5000 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 32,000 ஆண்டுகள்லேருந்து 67,000 ஆண்டுகள் வரைக்கும் ஆயிருக்கலாம். அதாவது அவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே அது ரெண்டும் பிரிஞ்சிருக்கலாம். அதனால் மரபணுவில் அதிக மாற்றம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு முடிவு வருது. இப்படி ஒரு முடிவு வந்தோடனே இந்த அளவுக்கு மரபணு மாற்றம் டிராஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தும் போது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே உள்ள ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்ட மாதிரி ஆயிடும். அப்படின்றதுனால 2012 கோர்ட்டு இந்த திட்டத்துக்கு தடை விதிக்கிறாங்க. அதுக்காக இந்த திட்டத்தை அப்படியே கைவிற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆய்வை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போவோன்னு நம்ம இந்தியாவில் ஏற்கனவே இந்த மியூசியம்லாம் பதப்படுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிவிங்கி புலிகளை, ஏற்கனவே இங்கே வாழ்ந்த சிவிங்கி புலிகளை, அந்த வேட்டையாடப்பட்டதை அதை எடுத்து அதில் உள்ள டிஎன்ஏல மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் அதோட செல்களுக்குள்ள. அந்த மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏவை எடுத்து அதை உலகம் முழுக்க உள்ள மற்ற சீட்டாக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய சிவிங்கி புலி இனமே அந்த ஆப்பிரிக்காவுக்குள்ளேயே வெவ்வேறு இனங்கள் இருக்குது, எல்லாமே ஒன்று கிடையாது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் வாழக்கூடிய சிவிங்கி புலி இனத்தை விட தென்கிழக்கு பகுதிகளில் வாழக்கூடிய சிவிங்கி புலி இனம் நம்ம ஆசிய சிவிங்கி புலி இனத்துக்கு, இந்திய சிவிங்கி புலி இனத்துக்கு ரொம்ப நெருக்கமான மரபணு கொண்டதாக இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அப்போ இதை திரும்ப கொண்டு வந்தே ஆகும் போது வேறு வழி இல்லாமல் கடந்த 2020 கோர்ட்டு அந்த தடையை நீக்கி உத்தரவு பிறப்பிச்சு நீங்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்த மாதிரி சிவிங்கி புலிகளை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம இந்தியா ஆப்பிரிக்காவில் தென்கிழக்கு பகுதிகளில் நமீபியான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கேருந்து ஒரு 8 சிவிங்கி புலிகளை முதல்ல வாங்கி கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் விடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் விடலாம்னு முடிவெடுக்கும் போது இந்தியா முழுக்க கணக்கெடுக்கும் போது வனப்பகுதிகளை பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் தமிழ்நாடுமே இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலையும் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்து விட தான் போகிறாங்க. மொத்தம் 8 சிவிங்கி புலிகளை கொண்டு வந்து விடுறாங்க. அதில் 5 பெண், ஒரு 3 ஆண் சிவிங்கி புலிகள். அதை கொண்டு வந்து ரேடியோ காலர்லாம் பொறுத்து இங்கே விடுறாங்க. அப்போ தான் காட்டில் அதுங்க எங்கெங்கெல்லாம் போகுது, அதோட நடமாட்டம் எப்படி இருக்குது, அதோட செயல்முறை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்காணிக்க முடியும் அப்படின்றதுக்காக. இப்படி நமீபியாவிலேருந்து 8 சிவிங்கி புலிகளை நம்ம இந்தியாவில் உள்ள கியூனோ நேஷனல் பார்க்கில் கொண்டு வந்து விடுறாங்க. அதுங்கெல்லாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுது அப்படின்றத ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிற விதமாக அதில் ஒரு சிவிங்கி புலி மட்டும் கிட்னியில் ஏற்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷனால் இறந்து போயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கே, இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்லாம் வருத்தத்தில் இருக்கும்போது ஒரு சில மாதத்துலேயே அதில் ஒரு பெண் சிவிங்கி புலி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 4 சிவிங்கி புலி குட்டிகளை ஈன்றுச்சு. இந்த 4 குட்டிகள் தான் இந்த சிவிங்கி புலிகளை இந்தியாவில் மொத்தமாக அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா 70 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் பிறக்கிற முதல் சிவிங்கி புலி குட்டிகள். அடுத்து இந்த ப்ராஜெக்டை இன்னும் விரிவுபடுத்துகிற விதமாக 2023 பிப்ரவரியில் அதே தென்கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியிலேருந்து ஒரு 12 சிவிங்கி புலிகளை மறுபடியும் வாங்கி கொண்டு வந்து இந்தியாவில் விடுறாங்க. இப்படி அவங்க வாங்கி கொண்டு வந்து விட்ட சீட்டாஸில் நிறைய காலநிலை மாற்றத்தாலையும் இன்ஃபெக்ஷன்ஸாலையும் அப்புறம் ஏற்பட்ட காயத்தாலையும் மற்ற விலங்குகளால் தாக்கப்பட்டதாலையும் ஒரு சில சிவிங்கி புலிகள் இறந்து போயிடுச்சு. இதெல்லாம் போக இப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 27 எண்ணிக்கை இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதில் 11 ஆப்பிரிக்காலேருந்து நம்ம வாங்கி கொண்டு வந்து விட்டது, அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது. மீதி இருக்கிற 16 இங்கேயே பிறந்த குட்டிகள். இப்படி 2025 கடைசியில் மறுபடியும் இந்த செய்தி இவ்வளோ பிரபலமாக பேசப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் முதல்ல குட்டி போட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இந்தியாவில் 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு 4 குட்டிகள் முதல்ல பிறந்துச்சுன்னு. அதில் முகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சிவிங்கி புலி இருந்துச்சு. அது முதல்ல இந்தியாவில் பிறந்த சிவிங்கி புலி. அந்த சிவிங்கி புலி இந்த நவம்பர் 2025 5 பெண் சிவிங்கி புலிகளை பிறப்பிச்சிருக்கு. அப்போது முதல் முறையாக இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பெண் சிவிங்கி புலி இங்கே குட்டிகளை போட்டிருக்கு அப்படின்றது இதுதான் முதல் முறை. அப்புறம் இப்போ நவம்பர் 2025 போட்ஸ்வானா கண்ட்ரி நம்ம இந்தியாவுக்கு மறுபடியும் 8 சிவிங்கி புலிகளை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், இலவசமாக ஒரு பரிசாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த சீட்டா ப்ராஜெக்டை இன்னும் நீட்டிக்கிறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு வெற்றிகரமான திட்டம் அப்படின்றது முழுசாக தெரிஞ்சிருச்சு.
ஆரம்ப காலத்தில் எப்படி இந்தியாவோட நிலப்பரப்பு முழுக்க இந்த சிவிங்கி புலிகள் ஆட்சி பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சோ, அதே மாதிரியே இன்னும் சில ஆண்டுகளில் இந்திய நிலப்பரப்பு முழுக்க நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட அதுங்களோட நிலத்தை மறுபடியும் கையகப்படுத்திக்கிட்டு அதுங்க ஒரு வெற்றிகரமான உயிரினமாக இங்கே மறுபடியும் வாழும் அப்படின்னு நம்ம தாராளமாக நம்பலாம். எப்போ வரைக்கும்னா மனிதர்களுக்கு மறுபடியும் இருக்க பிடிக்காத வரைக்கும். அடுத்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் ஹரிஹர சின்னா.